ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைப்பதாகும். ஹலோ ஆல், இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டியில் எல்லா நோய்க்கும் மெடிசன் வந்துடுச்சு. ஈவன் நாளைக்கு சாவ போகிறவனை கூட இன்னைக்கு ஏஞ்சி உட்கார வைக்கிற அளவுக்கு மெடிசன் வந்துடுச்சு. பட் மனுஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் இருந்தால் எப்படி இருக்கும்? வாங்க அப்படி ஒரு டேப்லெட்டோட பவரை பார்த்துடலாம். பணமவுலி மதியும் இரவியும் அலையவே பலர் எழிலி குடருழல இமையவர்கள் துயர் நகல மகிழ்வு பெரும் மறு சிறையவான் சிகர வரை கனைமறு தரளமிடவே. நான் கிங்ஸ் ஒன்று லைட்டா டீ. சரிப்பா. இந்தாப்பா. நான் பண்றதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. இவ இந்த டைமில் கால் பண்ணுறா. ஹலோ ஹலோ, எதுக்கு அழுகுறா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? லவ் ஸ்ட்ராங்காகவும் மயிறு ஸ்ட்ராங்காகவும் சொன்னேன். இப்போ குழந்தை ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? உண்மையை சொல்றல விளாடுறியா? டே நாயே, செருப்பால் அடிப்பண்டா. 1க்கு 2 வாட்டி டெஸ்ட் பண்ணி தாண்டா சொல்கிறேன். ஒரு நிமிஷம். நான் எவ்வளோண்ணா? 20 ரூபாப்பா. பேலன்ஸ் நீ வச்சுக்கணும். நான் மட்டுமா பண்ணேன்? நீயும் தானே பண்ண? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் குழந்தெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் சொல்கிறதுக்கே ரொம்ப பயப்படுறேன். அதுவும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு மெடிக்கல் லைனில் இருக்கான். நான் எப்படின்னா அந்த பிரச்சனையை 3 நாளாக சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். சரியா? நீ தூங்கு. நாளைக்கு வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன். தன்னானே தமர புராசா. ஒரு நமக்கு மட்டும் தான் கேட்குதா? இல்லையே. யாரு குழந்தை இது? நமக்கு தான் மட்டும் தான் கேட்குதா? ஐயோ இல்லை. யாரு குழந்தையா இருக்கும்?
வேற தச்ச சரக்கு வேற வெறி வச்சது. யார் நீங்க? ஹலோ, உங்களதான். யாருமா? என்னடா இது? ஐயோ, என்னடா சரக்குது? ஹலோ, சொல்லுடா. இந்த பாட்டெலாம் வேணாண்டி, என்னானாலும் பார்த்துக்கலாம். அந்த குழந்தைய பெற்றுக்கலாண்டி. எனக்கு அப்பவே தெரியும்டா நீ இதுதான் சொல்லுவன்ட்டு. நீ எப்படா நம்ம குழந்தைய சாவடிப்ப? ஸோ இந்த டேப்லெட் ரிசல்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களை நெகட்டிவாக நினைக்கிறவங்கள கூட இந்த ஒரு டேப்லெட் இருந்தால் போதும், சுலபமாக அவங்கள உங்கள் வழிக்கு வர வச்சிடலாம். சுகர், பிபி, தைராய்டு இதுக்கெல்லாம் நிறையவே டேப்லெட் இருக்கு. பட் மனுஷனுக்கும் நடக்கிற அந்த கருத்து வேறுபாட்டை உடைக்கிறதுக்கான ஒரே டேப்லெட் நம்ம க்ரோ ஹியூமனிட்டி. லெட்ஸ் ஹோப் ஃபார் 2030 வித் ஃபுல் ஆஃப் ஹியூமனிட்டி. ஜெய் ஹிந்த். ஐயா, சொல்லுங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனை கஷ்டப்பட்டு MBA வரைக்கும் படிக்க வச்சேன். 50,000 60,000 வேலையெல்லாம் வந்துச்சுங்க. அதுக்கெல்லாம் போக மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் சினிமான்னு பைத்தியம் ஆலையிறான். சினிமாவை மறக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேருங்களா ஐயா? பாரதி ராஜா. பாரதி ராஜா சார், எவ்வளோ பெரிய டைரக்டரோட பேர் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்களே உங்க பையனோட லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கலாமா? டேப்லெட் தானே, பண்ணிடலாம். ஐயா, அதுக்கப்புறம் என் பையன் சினிமாவை மறந்துடுவான்ல சார். நடக்கணும்ன்றது நடக்கும். ஹலோ ஹலோ, நான் அப்பா பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கப்பா. நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவேனப்பா. நீ சினிமாவுக்கே முயற்சி பண்ணு. எனக்கு அப்போவே தெரியும்ப்பா நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு. ஆ, சரிப்பா, நான் உன்னை அப்பாலாம் திட்ட மாட்டேன். சரியாப்பா? சரி, பார்த்து வந்துடுப்பா. அது எப்படிப்பா என் கனவை நீங்கள் விடுவீங்க? ஏன் இன்னும் தூங்கலை நீங்கள்? அம்மா என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டீங்களா? சரி, ஒன்றும் பயப்படாதீங்க சரிங்களா? நீங்கள் தூங்குங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிப்பா.
ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டேப்லெட் தான் வேணுமா என்ன? எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் நல்லா இருக்காதுன்னு எங்க அண்ணன் தளபதி கூட சொல்லியிருக்காரு. மனிதநேயம் நமக்குள்ளதான் இருக்கு, அதை வெளி காட்டுறதும் காட்டாததும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ ஸ்ப்ரெட் ஹியூமனிட்டி.